வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் வீடியோவும் போடல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது என்ன ஒயர் தூக்குதுன்னு கேட்காதீங்க. இது இந்த பல்போட ஒயரு. அது தேவையில்லை, நான் பிடிங்கி விட்டேன். அது ஒழுங்காக கான்டாக்ட் ஆகாமல் இருந்துச்சு, அதை முடியும். பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இந்த ஒரு ரப்பர் இருக்கா, அந்த ரப்பரை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும். வண்டியை மூவ் பண்ணி பார்த்திங்கன்னா அதுமாரி இங்கே ஒன்று இருக்கும் தெரியுதா. இந்த 2 ரப்பரையும் வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கிலோமீட்டரில் வந்து அது பிஞ்சு போய்டும் அந்த ரப்பர். குறிப்பிட்ட கிலோமீட்டரில் நம்ம ஓட்டுற விதத்தை பொறுத்து, இப்போ ஏதாவது சேத்துல வண்டி ஓட்டிருப்பீங்க, புழுதியில் ஓட்டிருப்பீங்க, அப்போக்கே புதஞ்சி இந்த பிரச்சனை வந்திருக்கும். அதாவது அந்த ரப்பர் வந்து அருந்துச்சுன்னா ஒன்று கான்டாக்ட் இருக்காது. இந்த போல்டெல்லாம் வந்து சைடாக போயிடும். அப்போக்கே வந்து வீல் மூவ்மெண்ட் சரியாக இருக்காது. அதனால் வந்து இதை மறக்காமல் செக் பண்ணிங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராட் இருக்குல்ல, அந்த ராடில் வந்து எதுவும் ஆயில் லீக்கேஜ் இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிங்க. அது வந்து பைப் வருதுல்ல, இந்த இருக்கு பாருங்க, இந்த பைப்பில் வந்து எதுவும் ஆயில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ரப்பர் தான் சொல்கிறேன். இதில் வந்து கோடு கூட விழுந்துடும், அதாவது தெரிச்சு இதாக போயிடும். அதுமாரி அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த லோடு ஆட்டோவுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா வந்து அவங்க தான் கொஞ்சம் லோடு ஏற்றி வச்சு கொஞ்சம் ஆட்டோ வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக ஏற்றுவாங்க. நம்ம பேசஞ்சர் ஆட்டோ ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. இருந்தாலும் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணிங்க. அப்புறம் அந்த கியர் பாக்ஸ் ஆயில் பார்த்திங்கன்னா, அந்த கியர் பாக்ஸ் ஆயில் வந்து இதில் வந்து லீக் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ராடு வருதில்ல, இந்த ரொட்டேஷன், இந்த கம்பி சுற்றுறதெல்லாம் டயரை சுற்றுது, அந்த ராடில் வந்து இது லீக் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மறக்காமல் செக் பண்ணிக்கணும். இதுதான் மெயின். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.